உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. முழங்காலில் ஷூவை கட்டிக்கிட்டு அவ்வளோ சிரமப்பட்டிருக்காருன்னா ஒரு 4 பேராவது இறக்கப்பட்டு கையெழுத்துவீங்கன்னு அந்த மனுஷன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளவுதான் தான். ரைட், அடுத்ததாக 2-3 கலைஞர்கள் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏற்கனவே அழகாக ஒரு அம்மன் நடனம் கொடுத்த சிவகாசி ஸ்ரீ அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு பரதநாட்டியம். அதனை தொடர்ந்து ஒரு அற்புதமான நிகழ்வாக உங்களுக்காக அப்படியே நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்தா அந்த சீனை அப்படியே தத்ரூபமாக போடுறதுக்காக சிவாஜி கெட்டப்பில் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதற்கு முன்னதாக ஒரு அருமையான Yeah.
தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு நம்பிக்கை வளர்த்து விடு நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைவன மகளே பாவா காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதிய பணி ஜோதியை எரிக்கும் ஜோதிய பணி ஜோதியை எரிக்கும் கொண்டிருந்த நேரம் அப்போது அண்ணல் காந்திஜி வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகத்தை செய்ய தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் என்றும் தேச தொண்டர்கள் வீடு கொண்டு எழுந்தனர். இவைய முதல் புயல்கள் இன்று இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டனர். நாட்டை எட்டக்காலாக்கிய நயவஞ்சகர்களை அழித்து வளர்க்கத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பட்டை வீசி பறக்கத்தான் போகாது. செல்லாத வயதிலே கையிலே கோரேந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்க வாழ்ந்த அந்த கோழைகளா? உரிமையை தரமாட்டோம் விடுதலை இதை போட்டோம் தாயின் கண்ணீரே காட்டும் புது வெள்ளம் நாய்கள் வெளியேறவை கொள்ளும் தமிழ் வெள்ளம்
மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு இளைஞர்கள் படை உண்டு தலைவரின் துணை உண்டு இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாழ்க இங்கே ஒரு காந்தி வருகின்றான் அவன் வாழ்க பாரதமே என் அருமை பாரதமே உன்னடிமை தீர மற்றும் போரிடுவோம் அன்னையின் ஆணை தாயகமே என் இனிமை தாயகமே உன் உரிமை காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை இந்துதான் ஜிந்தாபாத் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் இந்த உடலுக்கு கண்ணிரண்டு கையிரண்டு காலிரண்டை கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருப்போம். குழியை கீழே எரித்து விட்டு ஓடப் போகிறீர்களா இல்லை இந்த தடிக்கு இரையாக போகிறீர்களா? கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்கா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது பரப்புரிமை என்று வீர கட்டளை செய்த பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே கட்டிழுத்த சம்மல் சுடந்தானார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சாம் படித்த வீரன் வாக்கியாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு. இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே நல்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர்கள் பிடித்த கொடி. உயிரே பொய்யும் இந்த கொடி விட மாட்டோம். தெரியும் அவர் யாருன்னு. பின்னால உட்கார்ந்துருக்க தாய் குலங்களுக்கு, இந்த சைட்ல உட்கார்ந்துருக்க பெரியவங்களுக்குன்னு, இந்த இப்ப பேச போற குரலுக்கு சொந்தக்காரர் பெரிய அரசியல்வாதியோ மிகப்பெரிய நடிகரோ மிகப்பெரிய தொழிலதிபரோ கிடையாது. ஆனா செல்லுன்னு ஒண்ணு இருந்தா அந்த ஆளை தெரியாதவனே கிடையாது. அப்படி ஒரு ஃபேமஸான அவரு. ரெடியானா? நான் பேசுவேன். ஏக்கா சின்ன பிள்ளைய கண்டுபிடிக்காட்டினா உங்களுக்கும் தெரியும்க்கா. நம்ம பேச போற குரல் யார் ஓட்டுன்னு உங்களுக்கும் தெரியும். இவன் கண்டுபிடிக்காட்டினா நீ யாரும் கண்டுபிடிச்சு சொல்லுது. முன்னால உட்காந்துருக்க 3 பிள்ளைகளே, உங்களை நம்பித்தான் அங்கிள் களத்தில் இறங்குறேன். ஓகேவா? எங்க ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். மைண்ட் செட் கேட்குதான்னு இடையில செக் பண்ணிக்கிறேன் தலைவா. ரெடியா? தெய்வமே ஒரு நூல் மட்டும் லேசா எக்கோ வைங்க தலைவா. ஹலோ 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 ஹலோ. வருது 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 வருது. ரெடியாடா? இப்ப பேசுற வாய்ஸ் யாரும் கண்டுபிடிக்காதுன்னு அடுத்து மிமிக்ரி தான் பண்ண போறோம். ரெடி? இலை செத்தப்பையிலை நாரப்பையிலை பேதியில போவோம். கமெண்ட்ல என்னையே போட்டிருக்க நீ, என்ன போட்டிருக்க நீ, எழுதி அசிங்கமா போட்டிருக்கல. இல்ல சாவுல சாவு, ஏன் சாவுல நீ? யாருல இது? இந்த வாய்ஸ் யாரு? யார் வாய்ஸ்? அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டே. ஜிபி முத்து, தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சர் பேர் தெரியல, ஜிபி முத்து தெரியுது. ஏன் தெரியுமா? இது எதுக்காக ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்தேன்னா, அடுத்து ஒரு அற்புதமான பலகுரல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக என்னுடைய சன் டிவி அசத்த போவது யாரில் பார்த்தீங்கன்னா குட்டி பையனா வந்து நிற்பாரு, சதீஷ்னு சொல்லி. கோவை சரளா வயசு அஞ்சா கருப்பு வாய்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தா இப்ப அவரே வளர்ந்து சிவகார்த்திகேயன் ரேஞ்சுக்கு வந்துட்டார். நம்ம ஹீரோக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆமா, அவர் வந்து அதுக்கப்புறமா நம்ம விஜய் டிவியில கலக்க போவது யாரு சீசன் 6ல வந்த ஒரு அற்புதமான பலகுரல் கலைஞர். ஏன்னா நார்மலா வந்து சிவாஜி, எம்ஜிஆர், நம்பியார் அப்படின்னு போயிட்டு இருக்க டைம்ல இவர் கொஞ்சம் வித்தியாசமா வந்து சுப்பிரமணியம், சசிகுமார், கஞ்சா கருப்பு அப்படின்னு சொல்லி, நம்ம சிங்கமொழி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃபரெண்டான வாய்ஸ்ல பேசக்கூடிய ஒரு அற்புதம். ஆமா, அற்புதமான கலைஞர்.
நீங்க மட்டும் ஒரு வாய்ஸ் பேசுனீங்க, ஜிபி முத்து. நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன், கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். ஏய் இவர் ஒரு வாய்ஸ் பேச சொல்லவா? எங்க பேசுங்க. ஒரு வாய்ஸ் முடிந்தா நீங்க கண்டுபிடிங்க. என்ன இந்த எக்கோ மிக்சர் எல்லாம் வச்சாச்சு. எக்கா ரெடியா இருந்துங்க. யார் வாய்ஸ் இப்ப கரெக்டா கண்டுபிடிங்க. யார் வாய்ஸ்? யார் வாய்ஸா? உங்க வாய்ஸாங்க. மைண்ட் வாய்ஸ் எனக்குள்ளே பேசிக்கிட்டு. உனக்கு செருப்படி கன்ஃபார்ம் தான் உனக்கு. ரெடியா ரெடி. உங்களுடைய பல இப்போ சார் வந்து சொன்னார், ஜிபி முத்து சார் இங்கே வாங்க. ஜிபி முத்து வந்து ட்ரெண்ட் அவுட் ஆகிட்டாரு. இப்போ ஃபேமஸ் யார் தெரியுமா சார்? இப்போ ஃபேமஸ் யார் தெரியுமா சார்? ஏங்க பயங்கரமா இருக்குங்க வல்லம் ஊரு. ஏங்க இங்கிட்டு பார்த்தா கர்நாடகா, இங்கிட்டு பார்த்தா காஷ்மீர். ஏங்க தண்ணிய பாருங்க, பவண்டா சர்பத்து மாதிரியா இருக்குங்க. ஏங்க வல்லம் ஊருக்கு வாங்குங்க. எங்க நம்ம ஊரை விட வாங்க டீச்சர். அதான் சார் ஆமா அந்த மாதிரி. ஆமா ஏங்க கூமாப்பட்டி இல்லைங்க, வல்லத்துக்கு வாங்க. ரைட்டு ஓகே. உள்ள போட்டு ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா இவர் தான் சார். இவர் தான் ஃபேமஸ். ஆமா ஆமா. வணக்கம்டா புள்ள. வல்லத்துல இருந்து கொடூரமா வல்லம் பயலுகடா. எப்படி? ஆமா பூராத்தையும் எடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டாச்சு. என்ன செய்ய காத்திருக்காங்களே தெரியல. சரிங்க சார். ரைட் தலைவா. இப்ப முதல்ல வந்து யார் வராங்க அப்படின்னா நடிகர் விஜய் சேதுபதி வந்து பேசுறா அப்படின்ற அக்கா மக்கள் செல்வம் தலையில கட்டின உருமாவை இன்னும் இறக்கல நீங்க. அந்த அக்கா விஜய் சேதுபதி தெரியும்ல? விஜய் சேதுபதியும் தெரியும், அக்கா மயனையும் தெரியும், அதுக்கு எல்லாத்தையும் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல எந்த ஊருக்கு போனாலும் இந்த டைலாக் பேசிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கிறது. காலைகள் காட்டு சென்று மாலைகள் வீட்டு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமையான விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்க சிறுசுகளே, எப்ப வேணாலும் போயிடலாம் போல இருக்கக்கூடிய பெருசுகளே, இளைஞர்களை கவர் பண்ணுவதற்காக கலர் கலர் பவுடரை பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, கட்டு கடங்காத கல்லணை வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கும் உங்கள் மத்தியில் திண்டுக்கல் ரீதாவை வரவேற்பது உங்களுடைய வல்லம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். தட்டா கிளாப் சார். ரைட் ஓகே ரைட். இதே எனர்ஜி கடைசி வரை இருக்கட்டும். முதல்ல யார் வராங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து பேசியிருந்தா அப்படின்னு இருக்கோம். நான் அண்ணாச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்குங்களா? வாத்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? பிரச்சனை பார்க்கறதுக்கு பிரச்சனைக்கான காரணத்தை பாருங்க. முட்டை உடஞ்சுன்னா முட்டை உடஞ்சுன்னு கத்தக்கூடாது. வாங்க வாத்தியார் நல்லா இருக்கீங்களா? வா வாத்தியாரை கூட்டாண்டா நீ வரா காட்டினா விட மாட்டேன். ஜாம் பஜார் ஜக்குனா சைதாப்பேட்டை கொக்கு என்ன வலுவன்னு இழுத்துட்டே போறீங்க. சியா 4 பொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்புல. சந்தோஷமா பாட்டு பாருங்க, நிம்மதியா போவாப்புல. ஓகே ஆர் ஓகே பேபி? ஓகே நன்றி வணக்கம். ஏன்னா ஆள் ஒரு செட்டு பெருத்துட்டீங்க போல. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இல்லத்துல இருக்கிற செல்லத்தை போய் பார்க்கலாமா? எல்லாரும் தவறாம பிக் பாஸ் பாருங்க. ஸோ இந்த வல்லம் மக்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆப்சாட்டா கூல் ஆடாப்ல. சூப்பர். நன்றி வணக்கம். தேங்க்யூ. நன்றி. அப்படி விஜய் சேதுபதி போயிட்டார். அடுத்ததா இப்ப குக்வித் கோமாளியில ஒருத்தர் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. சிவகங்கை மண்ணுக்கு சொந்தக்காரர் தான் அவர். யாருங்க அவரு? கஞ்சா கருப்பு. அவர் வந்து பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அண்ணி சந்தோஷமா இருக்கீங்கள? கத்தி எடுக்கிறதா நீங்க, களத்துல நாங்க தானே. மாலையை போட்டு மஞ்சள் தண்ணியை ஊத்தி வெட்டுறது காலத்துறீங்க, வாரதான் வாரிய. எக்கா கொஞ்சம் வேமா வந்தா தான் என்ன? பரவாயில்ல, நாங்கெல்லாம் அஸ்வினோட ஓல்டு ஓனர். நான் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். பஞ்சாயத்து பால்டாயில குடிச்சிட்டான்னு கிளப்பி விட்டீங்க. ரெட்ட பொண்டாட்டி குச்சி மிட்டாய் வாங்கி தரேன் தூவு பொண்டாட்டியா? பெத்த பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் கேக்குதா பஞ்சாயத்தானி? என் பொண்டாட்டி காரி துப்புற. வரட்டுமா களவாணி பயலுகளா? ரைட். நன்றி. அடுத்ததா நம்ம வல்லத்துக்கு வந்து யார் வராங்கன்னா, இவர் நட்புக்கு ரொம்ப பேர் போனவர். இவர் மாதிரி பேசணும்னா ஒரு 4 பசங்க வந்து வேணும், குட்டி பசங்க. ஏன்னா ஒரு சிரிப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமா, எந்த காதல இருந்தாலும் சேர்த்து வைப்பாரு. பரவாயில்ல, வாங்க. ஏங்க வேமா வாங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? மேல வாங்க.
வாடா. போதும்டா போதும்டா போதும்டா. இந்த சும்மா 4 பேர் கரெக்டா இருந்தா கரெக்டா இருந்தா கரெக்டா இல்லைன்னா கரெக்டா டாட்டா. இன்னும் 2 பேர் வாங்கடா. அந்த பிள்ளைகளை அனுப்பிச்சு விட. அந்த 2 பிள்ளைங்க நடுவில் இருக்குல்ல. வாங்க. யாரு இளைய தளபதி ஃபேனா, அல்டிமேட் ஸ்டாரா? இங்க யாரு நம்ம ஊர்ல யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்? தலைக்கா தளபதியா? தளபதியா? தளபதின்றவங்களாம் கத்துங்க, தலைன்றவங்களாம் கத்துங்க. என்னங்க வந்தவங்க ஆளக்கணா இங்கிட்டு இருக்காங்களா? சரி, இப்ப நான் ஒரு நடிகர் மாதிரி சிரிச்சு காட்டுவேன், அதே மாதிரி நீங்களும் சிரிச்சு காட்டணும், சரியா? சரி. அவர் பேர் வந்து சிரிப்புக்கே பேர் போனவர் சசிகுமார். நீங்க சிரிங்க. என்னம்மா பயன்படுத்துற? இந்த மாதிரி சிரிக்கணும். போடா நேத்தா வா. சிரிடா. சிரிப்பதான் சிரிப்பேன். சுத்துனது நண்பனா இருந்த சித்தாலும் சொல்லக்கூடாது. அதான் உண்மையான நட்புன்றது. வாழ்ந்து காட்டுங்க. காதல் திருமணம்னாலே பெற்றவங்க பயப்படுறாங்களே, ஏன் இப்படி பாதியிலே வந்துருவீங்கன்னு தான். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பானா அப்பா மட்டும்தான், அம்மானா அம்மா மட்டும்தான். ஆனா நட்புனா அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கே சொன்ன அழகர்கிட்ட பொம்பளை பிள்ளை சிலபசம் வேணாம் வேணாம்னு. டே பரமா படிடா. என்னடா படிக்கிற? 5வது. எத்தனை வருஷமா? 10 வருஷம். 10 வருஷமா? பரமா படிடா. நீ சொல்லு. 3வது. அதான்டா. எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷமா? சரி, பரவாயில்ல. சரி, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மைக் மட்டும் கொடுங்கண்ணே. எங்க இருக்கு சார்? முதல்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மா குரல்ல நான் உங்களுக்காக பேசி காட்டுறேன். ரைட். நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்காக சிறப்பு விருந்தினராக வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும். அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசினா எப்படி இருந்திருக்கும். அம்மா அவர்கள் குரல் பேசிடலாமா? சரி. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் வள்ளம், உங்களுக்காகவே இந்த நல்ல உள்ளம் படைத்த வள்ளம் என்பதை கூறிக்கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று கூறிக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் கை தட்டுவீர்களா? நன்றாக படிப்பீர்களா? வேண்ட சிப்ப போடுறாங்க. அடுத்ததான் நம்ம இந்நாள் முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சர் பேர் தெரியுமா? தெரியாது. யாரா முதலமைச்சர்? ஸ்டாலின். என்ன உங்க பக்கத்து வீட்டுக்காரா? ஐயா முதலமைச்சர் ஐயா. சரி. ஆக நான் எதையுமே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நான் பேச மாட்டேன். நான் தலைவர் கலைஞரோட பிள்ளை. ஆக எதையுமே ஆதாரத்தோட தான் பேசுவேன். ஆக இன்று வல்லம் இந்த பகுதியில கிருஷ்ண ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஊர் மக்களை பற்றி பேச வேண்டும் என்றால், ஆக உலங்கருள் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புது அழகே, அன்பே அழகே, அமுதே இனிதே, இன்பமே இனிய தன்றலே, கவியே கனியே, பலரசு சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மங்கள விளக்கே அப்படின்னு நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி போல் இருக்கிறது எனது நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில மேலும் துன்பப்படுவது போல் நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது? நன்றி, வணக்கம். நான் ரெடி. நீங்க ரெடியா?
ரெடி ரெடி டேக் ஆக்ஷன் சொல்றா. நம்பூத்தி. ஏய் அது அந்த படத்தோட கதாநாயகிடா. நீ சிவகார்த்திகேயன். கொஞ்சம் ரொமான்ஸா சொல்லு. ஆமா திரும்பி நின்று சொல்லு. திரும்பிட்டு நம்பூத்தி. ஏய் நம்புட்டி இல்லடா மம்முட்டி. நம்பூத்தி. சரி மோகன்லால் தெரியுமா? சரி மம்முட்டியே தெரியல. சரி பரவாயில்ல. ரெடியா? கூப்பிடு. சேதா. ஆஹா அவன் கூப்பிட்ட பிறகு கூப்பிடு. இந்த பிள்ளை பாரு எவ்வளவு ஆர்வமா இருக்கு. கூப்பிடுறா. நம்பூத்தி. சேதா. நம்பூத்தி இல்ல. இந்து வேகா. போடட்டா சாவனா. வர்க்கீஸ் வர்க்கீஸ். இந்து ரெபேக்கா வர்க்கீஸ். இந்து ரெபேக்கா வர்க்கீஸ். சிங்கம்டா. சர்க்கஸ்னா சிங்கம். சிங்கம் இருக்கணும். சபைனா இங்க சங்கம் இருக்கணும். சபைனா இங்க சங்கம் இருக்கணும். நானும் 10 வயசுல பத்மணியை பிக்கப் பண்ணுவேன். 10 வயசுல பத்மணி. யார் அந்த பிள்ளை? வீட்டுல நீ க்ளோஸ் ரைட். இந்த மைக்கப்படி கொஞ்சம் ஆள் கருவேலன்னு குண்டா வேணும்டா. வாடா நீ வாடா. ஏய் வாடா வாடா அம்மா வாங்க. சரி பரவாயில்ல. நீங்க பேசுவீங்களா? பேசுவியா? சரி வாட்டி வாட்டி தமிழோட திருமகளே. வாடி வாடி. மாமியார் வீட்டுல நின்று இந்த டைலாக பேசுற அப்ப எப்படி பேசணும்? எமோஷனலா பேசணும். இடியாப்பம். சரி ரெடியா? வாட்டி வாடி 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 வாடி. தமிழோட திருமகளே. இந்த பிள்ளை தான் கீர்த்தி சுரேஷ். வாடி வாடி தமிழ் திருமகளே. எங்க அம்மாவோட மருமகளே. எங்க அம்மா மருமகளே. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல. ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல. ரொம்ப உணர்ச்சிவசமா பேசுற. அப்படின்னு சொன்னா விட்டுருவோமா? அப்படின்னு சொன்னா விட்டுருவோமா? அப்படின்னு சொன்னா விட்டுருவோமா? ஏய் நான் வல்லத்துக்காரன். ஏய் நான் வல்லத்துக்காரன். கை தட்டணும். சரி பரவாயில்ல. என்னடா என்னடா? ஏய் என்னடா புரியல. என்னடா? என்னடா? தண்ணியை போட்டு வந்து தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்றியா? மரியாதையா போயிரு. போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ் எங்க கூப்பிடுவாங்க? நல்லா கை தட்டல் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. 4 பேருக்கும் நல்ல கைத்தட்டல் வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி சென்று வாங்க. ஐயா வருவீங்களா? முன்னாடி உட்காந்துருக்கீங்களே ஐயா. ப்ளீஸ் கம். சுதந்திர தினத்துக்காக போராடுங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஐயா ஒருத்தர். ஆமா ஆமா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட ஃப்ரெண்டு. வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்க வாங்க. மேடையில் நிற்பீங்கன்னா நீங்க வருவீங்க. அவர் நியூஸ் நல்லா வச்சிருக்காரு. இந்த பக்கம் இருந்து வாங்க அண்ணே வாங்க. ஒரு 2 ஐயா மட்டும் வாங்க. நிக்கிறீங்களா? உட்காரீங்களா? ஆனா அந்த அக்கா கூட உட்காரக்கூடாது. அது பேச்சு இங்கிட்டு வாங்க. சரி அவரு ஆசையை பார்த்தீங்களா? சரி அவரும் அந்த காலத்துல ஒரு வாலிபர் தானே. சரி இந்தாங்க இந்த கண்ணாடியை போட்டுக்கோங்க. நான் சொல்றத சொல்லணும். சரி 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 ரெடியா? ஏ ஐயாக்கு ஐயா தட்டுங்கடா. வாட் ப்ரோ? வாட் ப்ரோ? ஐயா 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 எங்க போறீங்க? ஐயா இருங்க இருங்க. உட்காருங்க. வாட் ப்ரோ? ஆத்தால ஐயா வாட் ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். ஏய் கை தட்டுங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க யாரோட ஃபேனு? ரஜினி ஃபேனா எம்ஜிஆர் ஃபேனா? அது யாரும் சமயத்து போய் யாரும் படவில்லை. யாருமே படவில்லை. ஓட்டுதான் என் ஃபேன் போடுறது. 6 மாதத்துக்கு ஓட்டு போடுவாங்க. 1 மாதத்துக்கு வச்சுருக்கேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை மோட்டர் பக்கம் போவீங்களா? ஓட்டு போடுவாங்க. சரி சரி ஐயா
சரி இவரோட கண்டிப்பா கண்டிப்பா. சரி நீங்க தான் வந்து ரோலெக்ஸ் சரியா? ரோலெக்ஸ் ரோலெக்ஸ். அவன் பேரு டில்லி. நீங்க தான் ரோலெக்ஸ். சொல்லுங்க. நான் ரோலெக்ஸ். அவன் தலையை கொண்டு வரவனுக்கு சொல்லுங்க. கொண்டு வரது லைஃப் டைம் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட். மைக்க பக்கத்துல வச்சுக்கோங்க. மைக்க ஐயா ஐயா வாங்கயா. அதெல்லாம் போகக்கூடாது. மேடை ஏறிட்டா கண்டிப்பா ஏதாவது பேசிட்டு தான் போகணும். ஐயா ரெடியா? சரி. இப்ப உங்களுக்கு பிடிச்ச நடிகை ஒரு 5 பேர் சொல்லுங்க. சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் இல்ல, நடிகை சரிதா. சரிதாம்மா. சூப்பர். அந்த அம்மா வாய்ஸ் பேசுனேன் கேட்டீங்களா? சரி அவன் சரியா பாஞ்சு பேர் தெரியும். ஓ மைக்கே காட்டியா இது? அடுத்து வேற ஒரு நடிகை ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியா? ஆத்தாடி. சிலுக்கு சுனிதா பிடிக்குமா? தெரிய பார்த்தது பார்த்ததே இல்லையா? சிலுக்கா இருக்குன்னு சிலுக்கு. சரி என்ன ஒண்ணு போறேன் இல்லையே. சரி நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன். அது என்ன வாய்ஸ்ன்னு சொல்லுங்க. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. அவரு பேசுறாரு. சரி தாங்க. சரி இந்தாங்க இதை பிடிங்க. சரி ஐயா நேரா பாருங்க. நீங்க தான் இப்ப வந்து சூப்பர் ஸ்டார் சரியா? நான் சொல்ற டைலாக மட்டும் பேசுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. குறி வச்சா எற விழணும். நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. வள்ளத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லு. இந்த மைக் ஐஸ்கிரீம். சரி ஐயா ரொம்ப நன்றி. சூப்பர் ஐயா. போயிட்டு வாங்க. இது எத்தனையா? கண்ணு கரெக்டா தெரியல. அப்படியே மெதுவா இறங்கிருங்க. வாங்க. முள்ள இந்த இருக்கு படி. உங்க மனைவி பெயர்? உபயாவா? சரி உங்க பேரு? சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் ஐயா கிட்ட வந்து சரோஜா தேவி வந்து லவ் சொல்ல போறாங்க. அவர் ஏத்துக்கிறாரா இல்லையான்னு பார்க்க போறோம். இங்கே பாருங்க சுப்பிரமணியன், ஆரம்பத்துல பழகிறதுக்காகத்தான் வந்தேன். ஆனா உங்க தொன்மையான உள்ளத்துக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு. சொல்லுங்க, உமையால் வேணுமா இல்ல இந்த சரோஜா தேவி வேணுமா? யாரையும் பிடிக்காதா? காஞ்சி போன பூமியெல்லாம் வட்டாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். நீங்க தான் கெடின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நல்ல பதிலா சொல்லுங்க. நடிப்பு ரசிகர் மட்டும் எனக்கு பிடிக்கும். ரசிகர் மட்டும் பிடிக்கும். அது லவ் பண்ணுவோம் மட்டும். ஓகே ஓகே. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். தம்பி கூட உட்காந்து பாருங்கப்பா. உட்காருங்க. பாருங்க. எல்லாம் சின்ன பசங்க உட்காந்து பாருங்க. எல்லாருக்குமே தெரியும். உட்காந்து பாருங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டி தான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது.
ஏய் தம்பி பூரா வாங்க உட்காருங்க உட்காருங்கப்பா உட்காருங்க. நெக்ஸ்ட் இந்த மேடையில் வித்தியாசமாக ஏப்பா ஏய் தம்பி குழந்தை முடியா அழைச்சாமே என்ன பாரு. ஏய் குழந்தை விடுங்கப்பா. ஏய் தம்பி வெள்ளச்சாமி அவரை கரெக்ட் பண்ணி முந்தி முந்தி விநாயகனே முந்தி கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே முந்தி கோடி தேவர்களே முந்து வந்தன்மை காரமையா முந்து வந்தன்மை காரமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா
எங்க நாட்டில் சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மைந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ ஊரு மைந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் குழந்தா ஊர் அழகு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இருந்தா ஊர் அழகு இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த பேர இழுத்து சொல்லும் சின்ன பொண்ணு யாரும் தன் சட்டப்பா கொண்டாட்டிக்கு தெரிஞ்சுக்கிட்டா சித்தப்பா உங்கப்பா கிழக்கி போகும் ஐயா சித்தப்பா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா எப்பா எப்பா ஞானா உங்க அக்கா எங்கட காணா 2 ரவுண்டு உள்ள விட்டா பிறக்குறப்பா ஞானா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போயிட்டு வந்தவன் கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு தன் சித்தப்பா சத்துரம் சின்ன பொண்ணே பத்துரம் உங்கடி சேலை கட்டி வந்தா சித்த பொண்ண சுத்துறோம் கனகம்மா சத்துரம் காதல கம்மது பத்துரம் காதலிக்கிற பேரை சொல்லி கணக்கிடுவா சுந்தரம் மாம்பழ ஸ்டேஷனு பாண்டி பஜார் ஸ்டேஷனு எல்லாப்பூர் ஆண்டி கிட்ட கத்துக்கடா டியூஷன் டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா துபாய் போயிட்டு வந்தவன் கிட்ட டபாய்க்கிறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த ஸ்மால் பொண்ணு யாரு வந்தன் சித்தப்பா
பேச்சுங்கோ சின்ன வீடு வச்சதால வாங்குதம்மா மூச்சுங்கோ டபாய்க்குறாடா கண்ணம்மா டபாய்க்குறாடா துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்குறாடா டபாய்க்குறாடா கண்ணம்மா டபாய்க்குறாடா துபாய் போய் வந்தவன் டபாய்க்குறாடா சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சித்தப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா பொண்ட பாக்கேஜி மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படியே நானும் உப்படி கொண்டேனடா நானும் உப்படி கொண்டேனடா
உறங்கார் என்பது வல்லவன் வருத்தரா கண்ணா வருவரை எதிர்கொள்ளதா மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உம்மடி பணிவானரா மன்னித்து அருள்வாயடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா கண்ணா பஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கார் என்பது வல்லவன் வருத்தரா கண்ணா வருவதை எதிர்கொள்ளதா நன்றி. பொறுமையோடு கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணிவான நன்றி.